गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று காலை 8 மணி 29 நிமிடம் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு. நாம யோகம் இரவு 11 மணி 46 நிமிடம் வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இரவு 8 மணி 35 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 காலை 9 மணி வரை. யமகண்டம் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை. அதே மாதிரி மாலை அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும். சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய தினம் இன்னைக்கு சமநோக்கு நாள். சரிங்களா? சரி, இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வில்வ இலையும் அது கூட ஒரு 3 ஏலக்காய் வச்சு மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே நின்றுடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அது அந்த முடக்கம் ஏற்பட்டாலும் வாஸ்து குற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு என்ன செய்வது அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கன்னியில் சந்திர பகவான், அதே மாதிரி விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார். சரி, இந்த வாஸ்து குற்றம் வீடு கட்டிக்கிட்டே இருந்து நின்று போனால் என்ன செய்வது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் இது. ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவேன், ரொம்ப இழுக்கிறதுலாம் இல்லை. என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், வீடு கட்டும் செயலில் இறங்கியவருக்கு முடக்கம் ஏற்பட்டால், அதே மாதிரி வாஸ்து தோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு அந்த குற்றங்கள்லாம் நிவர்த்தியாகி உடனடியாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா, உங்கள் ஊர் அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர். இப்போ உங்கள் ஊரில் இந்த கோவில் இல்லைன்னா பக்கத்தில் உள்ள கோவில், பகவதி அம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அந்த பகவதி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் மாலையில் ஒரு 9 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது நம்பிக்கையோடு செய்யணும். சும்மா நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் செய்யக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கையோடு செய்தால், ஏன்னா 9 என்றது செவ்வாயினுடைய ஒரு எண்ணிக்கை. சரிங்களா? அப்போ செவ்வாய்க்கிழமை என்றது நிலத்துக்கு சம்பந்தப்பட்டது, வீட்டுக்கு சம்பந்தப்பட்டது. தோஷங்கள் இருந்தால் விலகும், வாஸ்து தோஷ குற்றம் இருந்தாலும் விலகும். இந்த செவ்வாய்க்கிழமை என்பது அம்மனுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமையில் மாலை இருட்டின பிறகு தான் இந்த தீபத்தை ஏற்றணும். சரிங்களா? 9 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். இன்னொரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பரிகாரம் அப்படின்னா, வீடு கட்ட முடியல, சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு இடமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு சில பரிகாரம் நாளைய தினம் சொல்கிறேன். அதை செய்யுங்க. நிச்சயமாக
வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. திடீர் பண வரவு ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதான் மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சி, பணவரவு, கடன் சார்ந்த உதவி இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற ஒரு பேச்சுக்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த புத்தக விற்பனை, கல்வி சார்ந்த விற்பனை, அதே மாதிரி நவதானிய விற்பனை இதிலெல்லாம் செய்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களையும் வட்டாரம் விடிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதிர்காலம் தொடர்பான தெளிவுகள் ஏற்படும். இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. பிள்ளைகளால், அதாவது புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவோம், பிள்ளைகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது மனதில். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். எளிமையான வேலையை கூட தாமதமாக முடிகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுங்க. 2ஆம் வீட்டில் குரு இருந்தது சிறப்பு. அந்த குருவோட சூரியன் சேரும்போது கொஞ்சம் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தணும் பிள்ளைகளிடத்தில். அதே மாதிரி கடன் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் கல்வியில் இருந்த ஆர்வம் மாணவர்களுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நல்ல ஞாபக சக்தியோடு படிங்க, ஆர்வத்தோடு படிங்க. அதுதான் மதிப்பெண் எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். அதிசய வடதிசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது.
பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகளில் விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் உறவினர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு கனிவு, நிதானம் எல்லாம் இன்னைக்கு தேவை. அதே சமயத்தில் அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி தலைவலி பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிதானத்தை கடைபிடித்தால் பிள்ளைகளுக்கு படிக்கிற மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தோடு படிங்க. ஆசிரியர்களும் கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் நிதானத்தை கடைபிடிங்க. புதிய வகையான ஒரு உணவுகளை தவிர்ப்பது மிக மிக ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த செயல் செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். பழைய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சகோதரர்களின் உதவிகரம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வேலை தொடர்பான அலைச்சல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சையும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான தெளிவுகள் காணப்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். சகோதர வழியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
தனம் நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம், தொழிலில் முன்னேற்றம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிள்ளைகள் ஆதரவாக இன்றைக்கி செயல்படுவார்கள். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறும். வியாபாரத்தில் எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய முயற்சிகளில் வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும். அரசு வகை குழுக்களால், அதாவது இந்த பெண்களெல்லாம் குழு வச்சு நடத்துவாங்க, அவர்களுக்கெல்லாம் பெண்கள்லாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதளவில் இன்றைக்கி திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது, குடும்பஸ்தானத்தை சூரியனையும் பார்க்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். திருமணத்துக்கான முயற்சியை எடுக்கணும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவர்கள் நண்பர்களாகட்டும், நெருக்கமானவர்களாகட்டும், அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை, தாய் தந்தையருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சியால் மாறுபட்ட சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கே. விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். அது சகோதர சகோதரியாக கூட இருக்கலாம். உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. மற்றவர்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுவீர்கள். இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, தாய் தந்தையின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் அத்தனையும் கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள், அரசு ரீதியான அலைச்சல்கள், தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம்.
ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். தன வரவுல மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். நேர்மைக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவும் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் சதய நட்சத்திரக்காரர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த செயல்பாட்டில் வேகத்தை விட விவேகத்தை, அதாவது புத்திசாலி தனத்தை காட்டுங்க. அதாவது சிறு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும், சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் கவனத்தோடு செய்வது நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்தால் புரிதல் இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. விளையாட்டான பேச்சுகளை தவிர்த்துடுங்க. விளையாட்டு என்னாகும், வினையாக மாறிடும். அதனால் பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க. உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வாக்கு கொடுப்பதில் நிதானத்தை கடைபிடிங்க. இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப நிதானத்தோடும் கவனத்தோடு இருங்க. விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதாவது இலை துளிர் பச்சை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிந்தித்து கவனத்தோடு செய்வது நன்மையை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். பிடிவாத குணத்தை விட்டு கொடுங்க. ஒரு அடமன்ட்டு இருக்கும் உங்ககிட்ட. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சக பணியாளர்கள்லாம் அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். காரிய செயல்கள், சுபகாரிய செயல்கள்லாம் சாதகமாக இன்னைக்கு முடியும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கவனமாக இருங்க. ஒரு கடன் அடைந்தால் இன்னொரு கடன் வாயிலை தட்டுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. தன்னம்பிக்கை இன்றைக்கி உண்டாக்கி கொண்டால் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வர்த்தகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டால் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். புதிய நபர்களால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.